வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மதுரையை சேர்ந்த பிரபலமான டயபெட்டாலஜிஸ்ட் டாக்டர் வி பழனிக்குமரன் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ண டயபெட்டிஸை மேனேஜ் பண்றதுக்கான இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் சொல்ல போறாரு. டாக்டர், நீரிழிவு நோய்னா என்ன? இன்னைக்கு ஏன் அது ரொம்ப பொதுவானதாகிட்டே வருது? நீரிழிவு என்பது உடலில் இன்சுலின் எனப்படும் ஹார்மோனை. நீரிழிவு நோய் என்பது சமீப காலங்களில் மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. நீரிழிவு என்பது என்ன என்றால், நம்ம உடம்புல இன்சுலின்ங்கிற ஒரு ஹார்மோன் சரியான முறையில் அதனாலும் மற்றும் அது சரியான முறையில் வேலை பார்க்காததுனாலும் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் நீரிழிவு நோய்னு சொல்றோம். அதாவது இன்சுலின் நார்மலா சுரக்க வேண்டிய அளவு காட்டிலும் கம்மியா சுரக்கிறதும், பிளஸ் அது சரியான முறையில வேலை பார்க்காததுனாலையும் நம்ம ரத்தத்துல சர்க்கரையினோட அளவுகள், ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸின் அளவுகள் நார்மலை காட்டிலும் அதிகமாக கூடிவிடும். உணவு பழக்கம், ஆரோக்கியமற்ற உணவு பழக்கங்கள், சரியாக தூக்கம் இல்லாமல் இருப்பது, பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பதனால்தான் சர்க்கரை நோயாளிகளின் எண்ணிக்கை இப்ப சமீப காலங்களில் மிக அதிகமாக கூடுகிறது. டாக்டர், உடல் ஆரோக்கியமா இருப்பவர்களையும் நீரிழிவு நோய் உண்மையிலே பாதிக்குமா? சர்க்கரை நோய் என்பது ஈவன் நார்மலாக தோற்றம் உள்ளவங்களுக்கும் இது அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா வெளிப்படையாக சர்க்கரை நோய் நிறைய நேரம் தொந்தரவுகள் தருவதில்லை. ஆரம்ப காலகட்டங்களில் சர்க்கரை ஆரம்பித்தவுடன் நம்மளுக்கு வெளிப்படையான தொந்தரவுகளோ வெளிப்படையான ஒரு பாதிப்புகளோ அறிகுறிகளோ நமக்கு நிறைய நேரம் தெரிவதில்லை. ஸோ அதனால நார்மலா இருக்கவங்களுக்குமே சர்க்கரை நோய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால்தான் நம்மளோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்தினருக்கு அம்மா அப்பா அல்லது உடன் பிறந்தவருக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது என்றால் நாமளும் 30 வயதினருக்கு மேற்படும் போது, 30 வயதிற்கு மேல போகும்போது கண்டிப்பாக வருடத்திற்கு ஒரு முறை ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை பரிசோதனை செய்து நமக்கு சர்க்கரை நோய் இருக்கிறதா என்பதை கண்டு கொள்ள வேண்டும். டாக்டர், ஒருத்தர் நீரிழிவு நோயாளியாக இருப்பதற்கான ஆரம்ப அறிகுறிகள் யாவை? ஒரு சிறுநீர் அடிக்கடி கழிக்க ஆரம்பிச்சிரும், நீர் அடிக்கடி போவது, தண்ணீர் தாகம் எடுப்பது, உடல் மெலிய ஆரம்பிச்சிரும். அது போக ஒரு சில பேருக்கு ரொம்ப அதிக களைப்பு, சோர்வு, பிளஸ் ஒரு சில பேருக்கு கண் பார்வை குறைய ஆரம்பிக்கலாம். ஒரு புண் கால்லையோ கையிலையோ ஒரு புண்ணு ஆறுவதற்கு டைம் எடுக்கலாம், ரொம்ப நாள் ஆகும். கால் பாதங்கள்ல மதமதப்பு, எரிச்சல், இந்த மாதிரி தொந்தரவு வரலாம். ஒரு சில பேருக்கு தோள்பட்டை மூட்டு வலிகள் வரலாம். தோள்பட்டை தூக்குவதற்கு சிரமமாக இருக்கலாம். அப்புறம் குறிப்பா பாத்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த நீர்த்தாரையில யூரின் போற இடத்துல பாத்தீங்கன்னா அரிப்பு குறிப்பாக, பிளஸ் அந்த நீர்த்தாரையில ஆண்களுக்கு வெடிப்புகள் மாதிரி வரலாம், பெண்களுக்கு இந்த நீர்த்தாரையில அரிப்பு வரலாம், வெள்ளையாக ஒரு டிஸ்சார்ஜ் மாதிரி வரலாம். டாக்டர், நீங்க நன்றாக உணர்ந்தாலும் ரத்த சர்க்கரையை தவறாமல் பரிசோதிப்பது எதுக்கு முக்கியம்? சர்க்கரை நோய் என்பது ஒரு சிம்பிளா சொல்ல போனோம்னா அமைதியாக கொள்ளக்கூடிய ஒரு நோய், சைலண்ட் கில்லர். வெளிப்படையாக நம்மளுக்கு தொந்தரவுகள் கொடுக்காமலே நம்மளுக்கு பார்க்கும்போது ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உள்ள சர்க்கரை நோய் அதிகமான சர்க்கரையின் அளவு உள் உறுப்புகளை பாதிக்க ஆரம்பிச்சிடும். அது பேர் தான் சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல குறிப்பா கண் விழித்திரை பாதிப்பு, இருதய பாதிப்பு, சிறுநீரக பாதிப்பு, கால் நரம்புகள் பாதிப்பு, கால் ரத்த குழாய்கள் பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு உறுப்புகளுமே நம்மளுக்கு பாதிப்பு உண்டு பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஸோ அதை நம்ம வெளிப்படையா தொந்தரவு தெரியாததுனால நம்ம அதை அசால்ட்டா விட்டுட்டோம்னா நம்ம இந்த பாதிப்புகளோட நம்ம மிகவும் சிரமப்பட வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி தொந்தரவு இருக்கோ இல்லையோ ஆண்டிற்கு ஒரு முறை 30 வயதினருக்கு மேற்பட்ட அனைவரும் ப்ராப்பராக பரிசோதனை பண்ணிக்கொள்வது நல்லது. டாக்டர் வி பழனிக்குமரன் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ண டயபெட்டிஸை மேனேஜ் பண்றதுக்கான இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் சொல்ல போறாரு. டாக்டர், கட்டுப்பாடற்ற நீரிழிவு உடலின் மற்ற பாகங்களை எவ்வாறு பாதிக்கிறது? சர்க்கரை நோய் பாத்தீங்கன்னா ரத்தத்துல சர்க்கரையின் அளவு மிகும் போது அது மெயினாக ரத்த குழாயை தான் போய் பாதிக்குது. ஒவ்வொரு உறுப்புகளிலும் உள்ள ரத்த குழாய்கள் மற்றும் நரம்புகளை போய் பாதிக்கப்படுது. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா கண்ணுல பாத்தீங்கன்னா கண் விழித்திரைகள் பாதிப்பாகிறதுனால கண்ணில் உள்ள ரத்த குழாய் பாத்தீங்கன்னா உள்ள ரத்த கசிவுகள் வரலாம், அல்லது கண்ணில் விழித்திரையில உள்ள ரத்த குழாய்கள் அடைப்பு வரலாம். அது மாதிரி சிறுநீரகங்களுமே அந்த மாதிரி ரத்த குழாய்கள் பாதிப்பாகிறதுனால சிறுநீரக செயல் இழப்பு வரலாம். இருதயத்திலையுமே உங்களுக்கு ரத்த குழாய்களோட அடைப்புகள் வரனால மாரடைப்பு வரலாம். ஸோ இந்த மாதிரி சர்க்கரை நோய் சரியான முறையில் ஆரம்பத்திலே நம்ம கட்டுப்படுத்த தவறினோம்னா அது உள் உறுப்புகளை பாதிக்க ஆரம்பிச்சிடும். நிறைய கிருமி தொற்றுகள் நமக்கு வராங்க. குறிப்பா டிபி, யூரினரி இன்ஃபெக்ஷன், இதெல்லாம் மிக மிக காமனாக சர்க்கரை நோய் கட்டுப்படுத்தாதவங்களுக்கு வேகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொது நலன் கருதி வெளியிடுவோர் இப்கா லேபரேட்டரிஸ்.